புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் ஏஎம்ஸ் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி மற்றும் திருமயம் சட்டமன்ற தொகுதிகளை முழுமையாக உள்ளடக்கிய சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரங்களை எடுத்து கூறினார். மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி புரிந்து 10 ஆண்டுகளில் மக்களிடம் மிகுந்த தோல்வியை பெற்றுவிட்டதாகவும் தொடர்ந்து 3 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்த அதிமுக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியை தழுவும் என தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளி வேண்டும் என்ற கோரிக்கை பெறப்பட்டு இருப்பதாகவும் விரைவில் அது சம்பந்தமாக துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுத இருப்பதாகவும் தெரிவித்தார் கார்த்திக் சிதம்பரம். கட்சிக்குள்ள இருக்கிறது ஒரு வெவ்வேறு கட்சிகள் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் தனித்துவம் உண்டு. அதனால அவர்கள் அரசியல் விமர்சனம் வைப்பதாலேயே கூட்டணியில் இருந்து அவர் விலகுகிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் எல்லாம் ஒத்த கருத்தோடு இருந்தால் எல்லா கட்சியும் ஒரே கட்சி ஆயிடும். அதனால அவங்கவுங்க அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய கோட்பாடுகளை முன்வைத்து தான் அவர்கள் விமர்சனம் செய்வார்கள். ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. எப்பவுமே இருமன போட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? முன்னாடி எல்லாம் மும்மன போட்டி இருந்தது இல்லையா? இல்லையே, மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் நடத்தி ஒரு மும்மன கூட்டணி நடந்தது இல்ல சமீபம். அதுவும் சமீபம். எத்தனை வருஷம் ஆச்சு? அது 4 முனை போட்டி வாய்ப்பு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? 4 முனையாக இருக்கலாம். நீங்க சீமான ஒரு அணியா நீங்க பாக்குறீங்க, நான் அவரை தனியா பாக்குறேன். அதனால அதே மாதிரிதான் இந்த விஜயோட கட்சிக்கு டெஃபினட்டா எனர்ஜி இருக்குன்றதை நான் ஏத்துக்கிறேன், முழுமையாக ஏத்துக்கிறேன். அவர்களுக்கு என்று ஒரு வரவேற்பு கண்டிப்பாக ஒரு பகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குகளே சீட்டுகளாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலையில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்றுதான் முழுமையாக தெரியாது. எப்பவுமே 3வது அணியா இருக்கும்போது சீமான் யாரோட ஓட்டு எடுத்தாருன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி 3வது அணியின யாரோட ஓட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்ல தெரியாது. சரிக்கு ஓட்டு விழுவும்ன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஓட்டே இருக்காது நான் சொல்லலை. ஆனால் யாரோடைய ஓட்டை எடுப்பாரு எனக்கு சொல்ல தெரியல. எப்பவுமே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் என்று சொல்பவர்கள் இருப்பார்கள். அந்த ஓட்டு பெரும்பான்மை ஓட்டு போகலாம். ஏற்கனவே கட்சிகளுக்கு இருக்கிற கேரண்டீட் ஓட்டுல இருந்து ஓட்டு போகுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஷிஃப்டிங்கெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். அவர் தலைமையில தான் எலெக்ஷன் நடக்கும். அது வாய்ப்பே கிடையாது. நான் எப்பவுமே கேட்பாங்களா, நான் ரெடி நீங்க ரெடியான்னு கேட்பாங்க. நான் ரெடி, மற்றவங்க ரெடி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் தான் சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பார் என்று நம்புகிறேன். பாஜகவோட அதிமுக வாக்கு குறையும் சொல்றீங்க. ஆனா மக்களுக்கு நன்மை பயக்கும் கட்சி இல்ல, அப்புறம் ஏன் பாராளுமன்றத்தில் வச்சிருக்கலாமே? பாராளுமன்றத்தில் முன் வச்சு மோடி தான் இந்தியாவுக்கு பிரதமர்